மாதிரி நம்மளோட லெஃப்ட் சைட்லையும் கடல், ரைட் சைட்லையும் கடல். அங்கே பாருங்க ஒரு போட் வேற நின்றுட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் சன்ரைஸோட பார்த்தீங்கன்னா ரைடு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்மையாகுதுல்ல? ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வெங்கட் தேவா விலாக்ஸ். இன்றைக்கான ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிற ராமேஸ்வரத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியனாக ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க. அவங்க யார் என்ன ஏதுன்றதை நான் போகிற வழியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ராமேஸ்வரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 175 கிலோமீட்டர்ஸ் நம்ம கூகுள் மேப்ஸ் வந்து காட்டுது. 3 hours 13 minutes ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ப்பாக வந்து 6:30 வந்து ஆகிட்டுருக்குங்க. நம்ம வந்து ஒரு 3.5 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் வந்து காமிக்குது. ஆனால் நம்ம போகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 hours கிட்ட ஆகுங்க. சன்ரைஸ் பாருங்கள் பாஸ், இவ்வளோ காலையில் ரைட் பண்ணால் இந்த ஒன்று தான் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். போன வாட்டி நம்ம வரும்போது சன்ரைஸ் ஆகும்போது இதே கலர் தான் பாஸ், அப்படியே ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி சும்மா ஜொலிக்குது பாருங்கள் சன்ரைஸு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரீச் ஆயாச்சு. இதுதான் நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோல்கேட்டு, மதுரை டோல்கேட். இதை கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 hours ரைடு காமிக்குது. இது புதுசாக கட்டியிருக்காங்க போல இருக்கே டோலு. பரவாயில்லையே, 2 வீலருக்கே இவ்வளோ பெரிய ஸ்பேஸா? இல்லை, இதை கொஞ்சம் கட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு வந்து டோல் வந்து ஆக்டிவாக இல்லை. வாவ், இதை பாருங்கள் பாஸ், மிஸ்ட்டு மட்டும் கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. செம்ம மிஸ்டாக இருக்குது. ஆனால் வெக்கையாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மிஸ்டாக தான் இருக்குது. ஆனால் வெக்கை அடிக்குது. அப்படியே சட்டாலாம் உள்ளே நனைஞ்சு ஓடிட்டுருக்கு. காய்ஸ், நம்ம ரைடோடைய செகண்ட் டோல்கேட் வந்து வந்துட்டோம். ஸோ என்னோடய பில்லியனாக யார் வரா நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? வேறு யாரும் இல்லை, என்னோடய அம்மா தான் வராங்க. எல்லாம் ஒரு காரணத்தோடு தாங்க வராங்க. ஆகுனா பைக் ரைடு சொல்லிட்டு கிளம்புறியே, அப்படி என்ன தாண்டா இருக்குது அந்த பைக் ரைடில், நானும் பார்த்துறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ரைடில் வந்து எந்த க்ளோஸ் கால் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம பின்னாடி ரைடு போகிறதுக்கு இதே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் மாறலாம். அதனால் வந்து வண்டியை வந்து ரொம்பவே சேஃப்டியாகவே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அதிகபட்சம் வந்து 80 தாண்டல. அதுக்கே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு 60க்கு மேலே போகும்போது ஏன்டா இவ்வளோ வேகம் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே போனால் நம்ம என்றைக்கு போய் சேர்றது? 35 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 hour. மணி பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக வந்து 7 மணி ஆகுது. ஷார்ப்பாக 7 ஆகுது. நார்மலான ஸ்பீட் தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் எங்கேயும் பிரேக் வந்து எடுக்கலை. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் மேலே போயிட்டு தான் வந்து பிரேக் எடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு ரைடு. இது வரைக்கும் அவங்க இவ்வளோ தூரம்லாம் வந்து பைக்கில் எங்கேயுமே வந்து ட்ராவல் பண்ணது கிடையாது. மதுரை மாமரக்கில்லை. Guys, we are reached in மானாமதுரையை தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து பரமக்குடியிலேருந்து அப்படியே தான் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பரமக்குடி தாண்டி சத்திரக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து 74 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பெரிய விஷயம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக வந்து வந்துட்டுருக்கேன். எங்கேயுமே வந்து பிரேக்கே எடுக்கலை. அவங்களும் வந்து நிப்பாட்டுன்னு சொல்ல, அவங்க பாட்டு உட்காந்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம ரைடுடைய 3வது டோல்கேட். ஏரியாவில் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்குங்க. வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் எப்படியும் ஒரு 100 குடம் இருக்குது. ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த குழிக்குள்ளே வந்து தண்ணியை மோந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஊரில் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. நானும் வர வழி ஃபுல்லாக வந்து பார்த்துட்டே வரேங்க. ஃபுல்லாக கருவேல மரம். இங்கே பாருங்களேன், திருமண பக்கம் எல்லாம் கருவேல மரம் தான். சாதா மரத்தோட கருவேல மரம் தான் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கருவேல மரமாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி வந்து தண்ணி ஊறும் நிலத்தில்? இவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்?
அதெல்லாம் வந்து நீக்கிட்டாலே ஃபுல்லாக அதெல்லாம் வெட்டி எழுந்துட்டாலே இங்கே தண்ணி ஓரளவுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் குடத்தை வச்சுட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. ஏதோ நான் கூட என்னடா இது ஏதோ எலெக்ஷன் மீட்டிங்கா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தண்ணிக்காண்டி நிற்கிறாங்க அவ்வளோ பேர். ரொம்ப கஷ்டம். இந்த கருவேல மரத்தெல்லாம் ஓரளவுக்கு வெட்டினா இங்கே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ சொல்லி வாய மூடல, எல்லா பக்கமும் அதான் இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் கருவேல மரம். இதுனா எப்படி உங்களுக்கு தண்ணி கிடைக்கும்? பாருங்க, ஐயோ அந்த தண்ணி கலரு கருப்பு கலர்ல இருக்குங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க தண்ணிக்கு இந்த சைட்லாம். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஆகிட்டுருக்குங்க. ஒரு 2 hours ரைட் பண்ணியிருக்கோம். 120 கிலோமீட்டர்ஸ் வந்து இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. தாராளமாக அடித்து சாத்திட்டு போயிடலாம். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம வண்டிக்கும் ரெஸ்ட்டு தேவை, எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு டீ கடையில் நிப்பாட்டி சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரைடை வந்து கண்டினியூ பண்ணலாம். தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் இருக்குது. அது என்ன தான் யூஸ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியலைங்க. ஒரு அவுட்டரில் ஒரு கிராமம் அப்படின்னும் போது இவ்வளோ தண்ணி பிரச்சனை இருக்குமான்றது நான் இப்போ தான் பார்க்குறேன்னு. எல்லாம் அந்த கருவேல மரம் பண்ணுற வேலை. ராமேஸ்வரம் லெஃப்டில் போக சொல்லுது. 51 கிலோமீட்டர். ஆவின் எங்கள் அம்மாவுக்கு இந்த இடத்துல காஃபி ரொம்ப பிடிக்கும். குடிக்கிறேம்மா. ஃபஸ்ட்டு பிரேக். இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராமேஸ்வரத்துக்கு வந்து 1 hour இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர்ஸ் 1 hour 1 minute காட்டுது ராமேஸ்வரம் போக. இப்போ நம்ம ராமநாதபுரத்தை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் 1 hourல பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆயிடுவோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக சிங்கிள் ரோடுன்னு தான் நினைக்கிறேன். அதனால் க்ளவுஸை கழட்டி வச்சுட்டா கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சேனலுக்கு யாருன்னா புதுசாக இருக்கீங்களா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். பிரேக் பேடு அதேமாதிரி என்ன ஆச்சுன்னு தெரில பாஸ். இப்போ தான் ஒரு 3 மாதம் தான் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன கொடைக்கானல் ட்ரிப் அடிச்சிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே ஐகார்ட்லேயும் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொடைக்கானல் ட்ரிப் அடிச்சுட்டு வந்து பெருசாக எங்கேயும் வந்து ரைடெலாம் போகல. அதிகமாக வந்து சிட்டிக்குள்ளே தான் வந்து வண்டி ஓடிட்டுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே வந்து பிரேக் பாட்டு தெரிஞ்சிருச்சு. சவுண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு பாஸ். பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் கியாமுயானுது என்னன்னு தெரியலையே. ராமேஸ்வரம் வரைக்கும் இதே மாதிரி தான் இருக்கும் ரோடு. இதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட்டு கட் ஆகி தானே போயிட்டுருக்கோம். பரவாயில்லங்க. சிங்கிள் லைட் ரோடாக இருந்தாலும் ஒரு கிராமத்தை ஒட்டியே போகுது. ரோடு வந்து நல்லா இருக்குது. குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பேச்சஸாகவும் கிடையாது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 9 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/2 hourல வந்து நம்ம ராமேஸ்வரம் ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் வந்து சொல்லிருச்சு. பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மொட்டை வெயிலில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். காலைல 9 மணி மாதிரியே தெரியல. மதியம் 12 மணி மாதிரி இருந்துச்சு. இங்கே வர அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கிளைமேட் மாறி ஒரு மாதிரி ஜில்லுன்னு காற்று அடிக்குது. மழைலாம் வரப்போதா என்னன்னு தெரில. அதேமாதிரி இங்கே வந்து மண் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக அப்படியே பீச் மண் மாதிரி இருக்குது. ரோடு ஃபுல்லாக ரோடு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் மண் மாதிரி இல்லை, அப்படியே பீச் மண் மாதிரி இருக்குது. பீச்சு கிட்டக்க இருக்கா இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியலங்க. கரெக்டாக வந்து என்னன்னா 35 கிலோமீட்டர் தான் காட்டுது கூகுள் மேப்பு. எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஐயோ எப்படி வச்சுன்னு வந்தா? ஐயோ ஒன்றிருக்கும் பிளாஸ்க். அது
கிளாஸ்க்கு போட்டியா? ஆ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ப்ரோ. போயிடுச்சா? உடஞ்சிருச்சா? பேசுங்க பாருங்க, பீச் தெரியுது. வா, நான் இந்த பக்கம் கவனிக்கவே இல்லை. லைட் சைடில் பாருங்க, ஃபுல்லாக கடல். ஒரு கேமராவில் தெரியுதான்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ கடலை ஒட்டி எவ்வளோ கிட்ட வீடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். அடையே அடிக்கிறேங்க. ஆனால் செம்மையாக இருக்கு பஸ். கடலுக்கு அப்படியே கடலை ஒட்டி வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம லெஃப்ட் சைட்லயும் கடல், ரைட் சைட்லயும் கடல். அங்க பாருங்க ஒரு போட் வேற நின்றுட்டு இருக்கு. கப்பல் வருமா? அங்க வருமா கப்பல்? இந்த பக்கம் நிறைய கப்பல் இருக்குமா? நிறைய கப்பல் இருக்கு. பாம்பன் பாலம் வந்துட்டுமா? இதான் பாம்பன் பாலம் ஏறுது. பாம்பன் பாலம் வந்து வந்தாச்சு. பாருங்க ரெண்டு பக்கமும் கடல். அங்க எவ்வளவு பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்கு பாருங்களேன். இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ட்ரெயின்லாம் இப்போ விடுறதில்லை போல இருக்கு. ஃபுல்லா வந்து பராமரிப்பு வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. ட்ரெயின்லாம் இப்போ வர்றது கிடையாது. அந்த ட்ரெயின் வரும்போது பார்த்தோன்னா சும்மா வேற லெவலில் இருக்குங்க இந்த ரூட்டில். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்தேன் ஒரு 10 நாள் முன்னாடி செய்தியில், இந்த மாதிரி ட்ரெயின் தண்டவாளம் வந்து ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வேலை பார்த்துட்ருக்காங்க. அநேகமாக ட்ரெயின்லாம் இப்போ வராது. நம்மளுக்கு வந்து அந்த லக்கு கிடையாதுங்க. பாருங்கள் நம்ம ரெண்டு பக்கமும் கடல் பாஸ். ஐயோ ஐயோ, ட்ரெயின் போகும்போது பார்த்தா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நிற்கிறதுல கப்பலா? இது கப்பல், அது கப்பல். இது கப்பல், இது கப்பல் கிடையாதுமா. அது மட்டும் தான் கப்பல் போலுக்குது. கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவாய் என்றே நினைக்கவில்லை, மறந்தாய் பிரிந்தாய் நியாயமில்லை, தொலைந்தேன் தனியே யாருமில்லை, நீ நிஜம்தானா இல்லை நிழல்தானா, பதில் கேட்கிறேன் கிடைக்காதா, நம் ஞாபகங்கள் அதை நினைத்திருப்பேன், என்னை தேடியே திரும்பாதா, காதல் நீ காயம் நீ நீ காதல் நீயே மறைந்தாயே, வேஷம் நீ பொய்கள் நீயே மாற்றம் நீ நான் உடைந்தேனே. இந்த சைடில் வந்து போட் அதிகமாக இல்லை. ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டு தான் அதிகமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஆழம் இருக்காது போல். இந்த பக்கம் தான் ஃபுல்லாக ஆழமாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தான் போட்டு ஃபுல்லாக நிற்கிது. ஏகப்பட்ட போட் இருக்கு பாஸ். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் கூட தனுஷ் கோயில் கிளம்ப போகிறோம். இப்போ கோயிலுக்குலாம் வீடியோ எடுக்க முடியாதுன்ற காரணத்தினால் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதோட சூப்பரான ட்ராவல் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டேடியம் வெங்கட் விளாக்ஸ் நம்ம சேனல் வேறு லெவல் கைஸ். நீ நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். டாடா பாய், டேக் கேர்.